நண்பர்களே வணக்கம். நீண்ட நாள் கழிச்சு இந்த வீடியோவை போடுறேன். இந்த வீடியோ கூட ஒரு நீண்ட நாள் கழிஞ்சு நடந்த ஒரு பதிவுக்காக தான் இந்த பதிவை போடுறேன். என்னுடைய அன்பு நண்பர் ரவிச்சந்திரன், கண்ணெதிரே தோன்றினால் படத்தோட டைரக்டர் ரவிச்சந்திரன் புது பாடல் ஒன்று நேத்திக்கு முதலாய் அப்படிங்கிற பாடல் நேத்திக்கு யூடியூப்ல ரிலீஸ் ஆயிருக்கு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ரவிச்சந்திரனை பத்தி ரவிச்சந்திரனுக்கும் எனக்குமான தொடர்புங்கிறது 1987 84 இருக்கு. நாங்கள் 2 பேரும் ஒரே காலேஜ், ஒரே டயத்தில் திரைத்துறை தேடி வாய்ப்பு தேடி சென்னைக்கு வந்தோம். இப்போ அவரோட முதல் பாடல், தனி பாடல் ஆல்பம் ரிலீஸ் ஆயிருக்கு. ரவி எப்பவுமே மியூசிக் சென்ஸ், ரொம்ப நிறைய மியூசிக் சென்ஸ் உள்ளவர். நீங்க அவரோட படத்தோட ஆல்பங்களை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். ஒரு ஒரு படத்தோட ஆல்பமும் மினிமம் அதுல ஒரு 3 ஹிட்டு 4 ஹிட்டு சூப்பர் ஹிட் இருக்கும். அவரோட கண்ணெதிரே தோன்றினால் தான் அவரோட முதல் படம். அந்த முதல் படத்திலேயே அவர் ஒரு சிறந்த பாடல்களை கொடுத்திருப்பாரு. அது எல்லாமே அவரோட ரெஃபரன்ஸ், அவர் கொடுக்குற தேடலுக்கு பொறுத்து தான் அந்த மியூசிக் டைரக்டருங்க அந்த பாடல்களை கொடுக்குறாங்க. அதுல கண்ணெதிரே தோன்றினால ஈஸ்வரா சாங்கா இருக்கட்டும், இல்ல அந்த சலோமியான்னு ஒரு சாங் இருக்கு, அந்த சாங்கா இருக்கட்டும், இதெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது அன்னைக்கு தமிழ்ல. நாங்க ஒரு தடவை தேவா சாரோட சன் ஸ்ரீகாந்த் தேவாவை மீட் பண்ண போயிருந்தோம். அப்ப நானும் ரவியும் ஸ்ரீகாந்த் தேவோட பேசிட்டு இருக்கும்போது ஸ்ரீகாந்த் தேவா சொன்னாரு, தேவா ஸ்ரீகாந்த் கிட்ட சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி நான் ரவியோட ஒர்க் பண்ண ஆரம்பிச்சது அப்புறமே என்னோட ஸ்டைல் கொஞ்சம் மாறித்து அப்படின்னு சொல்லி தேவா ஸ்ரீகாந்த் தேவாட்ட சொன்னதா ஸ்ரீகாந்த் தேவா எங்கள்கிட்ட சொன்னாரு. அது மாதிரி தான் ரவி எப்படின்னா மியூசிக் சென்ஸு அவர் எனக்கு தெரிஞ்சு தேவாவை மட்டும்தான் 2 படத்துக்கு கண்டினியூஸாக யூஸ் பண்ணாரு. அதுக்கப்புறம் ஒரு படத்துக்கும் ஒரு புது மியூசிக் டைரக்டர் தான் ரவி எப்பவுமே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஹாரிஸ் ஜெயராஜையே அவர் தான் முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. ஆக்சுவலா அவரோட படம் மஜ்னு வரதுக்கு முன்னாடி, மஜ்னு கொஞ்சம் டிலே ஆயிடுது, கொஞ்சம் சம் ரீசன்ஸால அது டிலே ஆச்சு. அதுக்கு முன்னாடி மின்னலை வந்துருச்சு. அதனாலதான் மின்னலை ஹாரிஸ்க்கு முதல் படமாச்சு. ஆனா உண்மையிலே ஹாரிஸை கூப்பிட்டுட்டு வந்தது ரவி தான். சொல்லுவாரு, அந்த முதற்கனவே பாடல் ஹாரிஸ்க்கு எப்பவுமே ரொம்ப ஸ்பெஷல். ஹாரிஸோட கான்செர்ட்ல எல்லாம் கூட பாத்தீங்கன்னா அந்த முதற்கனவே பாட்டை ரிப்பீட் ஆடியன்ஸ் கேட்டு திருப்பி ஒன்ஸ் மோர் கேட்டு பாட வச்சிருக்காங்க நிறைய முறை. அது மாதிரி அவர் பாடலை ரிப்பீட் கேட்பாங்க எப்பவுமே. அதுக்கு அடுத்த படம் பாத்தீங்கன்னா ரஞ்சித் பரேட்டன்னு ஒரு புது மியூசிக் டைரக்டர் கொண்டாரு. ஆக்சுவலா புது மியூசிக் டைரக்டர்ல அவர் ஒரு தமிழ் படத்துக்கு ரொம்ப நாள் முன்னாடி ஒரு படத்துக்கு மியூசிக் பண்ணியிருந்தாரு. ஆனா அதுக்கப்புறம் அந்த ஒரு பாட்டோட அவர் போய் பாம்பேல செட்டில் ஆயிட்டாரு. பட் அவர் வேணும்னு சொல்லி திருப்பி கேட்டு ரவி அந்த மியூசிக் டைரக்டர் திருப்பி கூட்டு வந்தாரு. அவரும் அந்த உற்சாகம் படத்துல 2-3 சிறந்த பாடல்கள் கொடுத்துருப்பாரு. நறும்பூக்கள் தேடும் சிறு தும்பியே அப்படின்னு ஒரு பாடல் கூட அதுல ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் நேத்து வச்ச மீன் குழம்பு உனக்கு வேணுமா அப்படிங்கிற பாட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். நான் கிடைச்சதுன்னா இந்த பாட்டெல்லாம் உங்களுக்கு இந்த கிளிப்பிங்ல சின்ன சின்ன கிளிப்பிங் அல்லது அதோட லிங்க் என்னோட வீடியோக்கு கீழே கொடுக்குறேன். நீங்க எல்லாரும் அந்த பாட்டை கேளுங்க. அப்பதான் ரவி அப்படிங்கிற ஒரு மனிதன் எந்த அளவுக்கு மியூசிக் சென்ஸ் உள்ள ஒரு மனிதன் அப்படிங்கிறது உங்களுக்கு. இப்ப கூட அவரோட நட்பதிகாரம் புது மியூசிக் டைரக்டர் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு, தீபக் அப்படின்னு. அதுல கூட அந்த சொல்லு 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 செல்லமா அப்படிங்கிற பாட்டு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ராஜு சுந்தரம் அந்த அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இதுதான் ரவியோட மியூசிக் ஜர்னி. ஸோ இவ்வளவு நாள் மற்ற மியூசிக் டைரக்டர்களுக்கு சொல்லி மியூசிக் வாங்கிட்டு இருந்த ரவி தானே இப்போ மியூசிக் பண்றாரு. உண்மையை சொன்னா ரவியோட முதல் படத்துக்கு ரவி தான் மியூசிக் டைரக்டர். ஆக்சுவலி ரவியோட 3ஆம் மனிதர்கள்ங்கிற முதல் படம் ரவி தான் கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள், இசை. அன்பார்ச்சுனேட்லி அந்த படம் ரிலீஸ் ஆகல. பட் எனிவே அன்னைக்கு விட்டதை ரவி இன்னைக்கு அகைன் ஹி ஸ்டார்டிங் அஸ் அ மியூசிக் டைரக்டர். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த பாட்டை ஷூட் டைரக்ட் பண்ண ரெஸ்டினா, அவங்களோட 2-3 ஷார்ட் பிலிம்ஸ் நான் பார்த்துருக்கேன். அவங்களும் ஒரு நல்ல சிறந்த இயக்குனர். அந்த சின்ன சின்ன ஷார்ட் பிலிம்லேயே அவ்வளோ அருமையா பண்ணியிருந்தாங்க. நான் அப்பயே சொல்லியிருந்தேன் அவங்கள நீங்க ஒரு நல்ல இயக்குனரா வருவீங்கன்னு. தமிழ் சினிமால பெண் இயக்குனர்கள் கிடைக்கிறதே ரொம்ப ரேரு. ஸோ இவங்கள மாதிரி பெண் இயக்குனர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கணும், அது என்னுடைய வாழ்த்துக்கள். பிரபுதேவாவோட பையன் சொல்லவே வேண்டாம், மீன் குட்டி நீந்த குத்தி கொடுக்க வேண்டாம், அவர் ரொம்ப அழகா ஆடி இருந்தாரு. ஸோ அந்த அவரோட டான்ஸும் இந்த பாட்டுக்கு ஒரு நல்ல பிளஸ் பாயிண்ட் அமைச்சிருக்கு. ஸோ இவங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்.